ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பேர்லம் ஜங்ஷன் வந்துவிட்டோம். இன்றைக்கி டேட்டு பார்த்தீங்கன்னா 28/7/2024. நம்ம அப்டேட் பண்ணது ஃபேஸ் 4ங்க. போன வாட்டி பார்த்தீங்கன்னா இந்த இது கட்டிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ இது வந்து என்னென்னா ஒரு பிளாட்ஃபார்ம் மாதிரி வருதுன்னு நினைக்கிறேன். கிட்ட போய் காமிக்கிறேன் கிட்டக்க. ஸோ அந்த இடத்துல வேலை நடந்துகிட்ருக்கு. ஸோ செகண்ட் இதுவும் வரப்போகுது. ஸோ இப்போ பாருங்கள், இது முடித்தாதான் இங்கே வருவாங்க போல். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், பிளாட்ஃபார்ம் தான் வரப்போகுது. இங்கே போன வாட்டி ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. இங்கேன்னு பாருங்கள், ஏன்னா பிளாட்ஃபார்ம் வரப்போகுது, புது பிளாட்ஃபார்ம் ஒன்று வரப்போகுது. ஸோ அதுக்கான வேலைகள்லாம் இங்கே நடந்துருக்கு. நம்ம இப்போ அப்டேட் பண்ணுறது ஃபேஸ் 4ங்க. ஆல்ரெடி நான் உங்ககிட்ட நாங்கள் அப்டேட் பண்ணிட்டேன். திருப்பி நம்ம போகணுன்னு அவசியம் இருக்காது. ஸோ இதை மட்டும் நான் காமிக்கிறேன். ஸோ இங்கே பாருங்கள், ஃபுல்லாக நீட் பண்ணிட்டாங்க. இப்போ செகண்ட் இயர் இன்னும் வரல, அது வேலைகள் இருக்குது. ஸோ இது வந்து முடிச்சிடுவாங்க உங்களுக்கு. இது முடித்தோன்னா இந்த இருக்கிற லென்த்து நேரம் இங்கே வந்து ஜாயிண்ட் ஆகிரும். உங்களுக்கு பிளாட்ஃபார்ம் இது வரைக்கும் ஆயிரும். உங்களுக்கு இதெல்லாம் ஒரே பிளாட்ஃபார்ம் ஆயிரும். ஸோ இதுதான் இன்றைக்கி ஒரு அப்டேட்டு. அடுத்தது வரும்போது இதில் என்ன நடந்திருக்குன்னு பார்ப்போம். அடுத்த நெக்ஸ்ட் வீக் வரும்போது. ஸோ இது ஜூலை மாதம் ஃபேஸ் 4 இது. நம்ம பார்க்கும்போது இந்த வேலைகள் நம்ம பார்த்துருக்கோம். பார்த்துக்கோங்க. ஸோ இங்கே செகண்ட் இயர் இங்கே ரெடி பண்ணிட்டாங்க. அடுத்தது இங்கேயும் ஒரு இது வந்துடும் உங்களுக்கு. அங்கேயும் ஒரு பிளாட்ஃபார்ம் ஒன்று வரும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் வேலைகள் இருக்குது. என்னென்னா அதுக்கு நடுவில் ஒரு மேஸ்ட் இருக்குது, இந்த கம்பம் இருக்குது. கம்பத்தை அதுக்கு நோக்கி இது ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த கம்பத்தை நோக்கி வைக்கணும். ஆனால் கண்டிப்பாக ஒரு நாள் லைன் பிளாக் வரும் கண்டிப்பாக. ஸோ இங்கே பாருங்கள், கீழே எல்லாம் முடிச்சிட்டாங்க. நம்ம அப்படியே அடுத்த ஊருக்கு போய் பார்ப்போம். நெக்ஸ்ட் வீக் இது உங்களுக்கு ஃபுல்லாக வேணும்னு கேட்டிங்கன்னா நான் திருப்பியும் அகைன் நான் போய் என்ன நடந்திருக்காம நெக்ஸ்ட் வீக் போய் பார்க்குறேன் கண்டிப்பாக. போன வாட்டி என்ன நடந்துச்சுன்னா அதெல்லாம் நடந்திருக்கு. ஸோ இந்த அளவுக்குள்ள இந்த வேலைகள் முடிஞ்சிடுச்சு. இப்போ என்னென்னா இந்த பிளாட்ஃபார்மில் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இதுக்கான ஃபவுண்டேஷன்ஸ் எல்லாமே முடிச்சிட்ருக்காங்க. நெக்ஸ்ட் இது மேலே ஏற்றிடுவாங்க. அது மேலே மண்ணை போட்டு உங்களுக்கு ரெடி பண்ணிடுவாங்க. ஸோ அடுத்த வாரத்தில் நம்ம பார்க்கலாம். ஸோ வாங்க நம்ம அப்படியே அடுத்த ஊருக்கு போய் பார்ப்போம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே அடுத்த பண்டார ஊருன்னு ஊருக்கு வந்திருக்கோம். இங்கே பாருங்கள் மார்க் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துலலாம் ஸ்லிப்பர்ஸ் வச்சு உங்களுக்கு கல் எல்லாம் கொட்டியிருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து வேலைகள் நடக்க போகுது. ஸோ அதுக்காக அவங்க மார்க்கப் பண்ணியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், கயிறு போட்டு கட்டி வச்சுருக்காங்க. இதுக்குள்ளே தான் அந்த ட்ராக் வந்து செட் ஆகிற மாதிரி. இங்கே பாருங்கள், டண்டாவெல்லாம் வந்து இறங்கியிருக்கு. இப்போ அந்த ஆர்விபி முடிச்சிட்டாங்க. ஸோ அங்கே வேலை நடந்துகிட்ருக்கு. ஸோ இன்றைக்கி டேட்டு பார்த்திங்கன்னா 28/7/2024. இங்கே பாருங்கள், கம்பெல்லாம் வச்சுட்டாங்க. ஸோ விரைவில் உங்களுக்கு இங்கே ஸ்லிப்பர்ஸ் வந்துடும். ஸோ தண்டவாளமும் வந்துடும். ஸோ அடுத்த இடத்துக்கு நம்ம அடுத்த வாரத்தில் கண்டிப்பாக இங்கே நம்ம தண்டவாளத்தை பார்க்கலாம். ஸோ இப்போ இதுக்கு பேரளத்துலேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் தள்ளி நம்ம வந்திருக்கோம். பண்டாரவாறை ஊருக்கு வந்திருக்கோம். ஸோ வேலைகள் இப்போ அந்த இடத்துல வேலை நடந்துகிட்ருக்கு. அந்த இதை வந்து ஆர்பியில் இருக்கிற மண் அங்கே கீழே ஃபுல்லாக மூடிக்கிட்டு இருக்காங்க. அது வந்து நேராக போனீங்கன்னா பேரளம் சைடு. ஸோ ஸ்லீப்பர்ஸும் வந்து இறங்கியாச்சு. ஸோ இங்கே பாருங்கள், இதையும் வச்சுட்டாங்க. ஸோ அடுத்தது நெக்ஸ்ட் வீக் வரும்போது கண்டிப்பாக ஒரு அப்டேட் இருக்கும். ஸோ பாருங்கள், அந்த சைடில் இப்போது பேரளத்தில் மட்டும்தான் வேலை நடந்துகிட்ருக்கு. இன்றைக்கி சண்டே சின்ன சின்ன வேலைகள் மட்டும்தான் பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா மண் அதுக்காக லோட் பண்ணுறாங்க, தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. ஸோ இதை மண்ணை ஃபுல்லாக மேலே ஏற்றிடுவாங்க. இது அடுத்த வாரத்தில் கண்டிப்பாக இந்த இடத்துல இங்கே ட்ராக்கு பார்க்கலாம். ஸோ ஆர்விபி முடிச்சிட்டாங்க, ஃபுல்லாக எல்லாத்தையும் எடுத்தாச்சு. ஸோ இந்த இடத்துல அடுத்தது மண்ணை கொட்ட வேண்டியது. அடுத்தது உங்களுக்கு அது வரைக்கும் உங்களுக்கு கல் கொட்டியிருக்காங்க. அந்த கல் அப்படியே இங்கே எடுத்துகிட்டு வந்துடுவாங்க, வேறு கல் கொட்டி. ஸோ அங்கேருந்து இப்போ வேலைகள் நடந்து அப்படியே வந்துட்டுருக்கோம் ஒன் பை ஒன்றா. இது கண்டிப்பாக ஒரு 2 வீக்ஸ்க்குள்ளே நீங்கள் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீக் வந்து நீங்கள் அது வரைக்கும் நீங்கள் பார்க்கலாம். இந்த கல் கொட்டியிருக்க வரைக்கும் நெக்ஸ்ட் வீக்கில் வேலை ஆரம்பிப்பாங்க. இந்த கல்லை சமப்படுத்திடுவாங்க. அப்புறம் அது மேலே ஸ்லிப்பர்ஸ் வைப்பாங்க. அப்படியே தண்டவாளத்தை மேலே வச்சு அப்படியே கொண்டு வந்துடுவாங்க. ஸோ இது எப்போ பார்க்கலான்னா அடுத்த இதில் பார்க்க முடியும். ஏன்னா அந்த இடத்துல நம்ம வேலை நடந்துகிட்ருக்கு. இந்த இடத்துல வேலை பாக்கி இருக்குது. இதை முடித்த பிறகு தான் உங்களுக்கு மேலே கொண்டு வர முடியும். ஸோ ஃபுல் லோடு மண்ணில் ஏற்றணும். உங்களுக்கு மண் வந்து இறங்கியாச்சு, கீழே முடிச்சாச்சு.
அதனால் அடுத்த வாரத்தில் மேபி எக்ஸ்பெக்ட் பண்ணணும். பட் அது வரைக்கும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஏன்னா அதுக்காக ட்ராக் எல்லாமே ஸ்லீப்பர்ஸ் எல்லாமே கொட்டியிருக்காங்க. இங்கே எப்போ எக்ஸ்பெக்ட் பண்ணலான்னு தெரியல. மேபி இன்னும் 2 வீக்ஸ்க்குள்ளே கண்டிப்பாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ பார்த்துக்கோங்க. வாங்க அப்படியே நம்ம அடுத்த ஊருக்கு போய் பார்ப்போம். கல் கொட்டுறதுக்காக லாரி போயிட்டுருக்கு. இங்கே பார்த்துக்கோங்க. ஸோ கல்லை கொட்டிட்டு திருப்பி போயிட்டு லோடு போயிட்டு வந்துட்டுருக்கு. இது எங்கேருந்து வருதுன்னா பேலத்துலேருந்து வருதுங்க. இந்த கல் வந்து பேலத்தில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்க. அங்கேருந்து இங்கே கல்லை கொட்டுறாங்க. பார்த்துக்கோங்க. ஸோ வாங்க நம்ம அப்படியே அடுத்த ஊருக்கு போய் பார்ப்போம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எங்கே பார்த்தீங்கன்னா வாராக்குப்பத்தில் இருக்கோம். ஸோ இங்கே பாருங்கள், இந்த சைடில் ஃபுல்லாக முடிச்சிட்டாங்க. வாங்க செம்மண் ஃபுல்லாக கொட்டியாச்சு. ஸோ இந்த இதுவும் முடிச்சுட்டாங்க. இங்கே பாருங்கள். ஸோ இங்கேருந்து அது வரைக்கும் செம்மண் ஃபுல்லாக கொட்டியிருக்காங்க. இப்போ அந்த இடத்துல தான் வேலை நடக்குது. ஸோ அந்த இடத்துல இப்போ எர்த் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. போன வாட்டி இங்கே நடந்துட்டு இருந்துச்சு, நம்ம பார்த்துருப்போம். ஸோ அங்கே பாருங்கள். ஸோ அந்த இடத்துல ஃபுல்லாக உங்களுக்கு செம்மண் கொட்டியாச்சு. ஸோ இது ஃபுல்லாக முடிச்சுட்டாங்க உங்களுக்கு. ஸோ ட்ராக்ஸ் ஒர்க்ஸ் விரைவில் ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ பேலத்துலேருந்து இப்போ திருப்பி கிளம்பி வராங்க. அதனால் இப்போ பேலத்துலேருந்து டுவர்ட்ஸ் பண்டாரவாரி ஊர்கிட்ட இப்போ வந்திருக்காங்க. இங்கே பாருங்கள். ஸோ இந்த இடத்துல இப்போ தான் வேலை நடக்குது. எர்த் ஒர்க்ஸு இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ வாங்க நம்ம அப்படியே அடுத்த ஊருக்கு போய் பார்ப்போம். ஸோ அங்கே தான் செம்மண் கொட்டுறாங்க. அது ஃபேக்ட்ரியில் இருக்குது பாருங்கள். ஸோ அங்கே பாருங்கள், அதெல்லாம் செம்மண். ஸோ அங்கேருந்து தான் லோடு ஏற்றி நேராக எல்லாம் போய் இறக்கிட்டு இருக்காங்க. வாங்க நம்ம அப்படியே அடுத்த ஊருக்கு போய் பார்ப்போம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே அடுத்த ஊராக நான் பூங்காவூருக்கு வந்திருக்கோம். இங்கே பாருங்கள், மண்ணெல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க. சரி, மேலே அப்படியே வச்சு மேலே ஏற்றிடுவாங்க. நம்ம போன வாட்டி மேலே ஏறி பார்த்தோம். இந்த வாட்டி மேலே ஏறி பார்க்க முடியாது. பாருங்கள், மணல்லாம் கொட்டி வச்சுருக்காங்க. எதுக்குன்னா இந்த மணல்லாம் இங்கே லோட் பண்ணுவாங்க. ஸோ ஆர்எல்பி ஃபுல்லாக முடிஞ்சிடுச்சு. இப்போ அந்த சைடில் தான் வேலை நடந்துகிட்ருக்கு. ஸோ அங்கே பாருங்கள், செம்மண்ணெலாம் கொட்டி வச்சுருக்காங்க. ஸோ ஆர்எல்பி ரெண்டும் இங்கே ஃபுல்லாக கீழேயும் ஃபுல்லாக கவர் பண்ணிட்டாங்க. ரோடு போட்டுட்ருக்காங்க. ஸோ அதனால் இங்கே மணலை கொட்டிடுவாங்க. இங்கே சிமெண்ட் ரோடு தான் அது. மணலை கொட்டிட்டாங்கன்னா வேலை முடிஞ்சிச்சு. ஸோ அது வரைக்கும் உங்கள் ஜல்லிக்கல்லை கொட்டி வச்சுருக்காங்க, பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அங்கேருந்து நேராக இங்கே வரைக்கும் கொண்டு வந்துடுவாங்க. வாங்க நம்ம அப்படியே அடுத்த ஊரை போய் பார்த்துருவோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மேனாங்குடின்னு ஊருக்கு வந்துடும். போன வாட்டி என்ன இருக்கோ அதே அப்டேட்னா, ஆனால் ஒரு சின்ன அப்டேட் என்னன்னா, இங்கே படி வைக்கிறாங்க கீழே இறங்கிறதுக்காக கேட் கீப்பர்ஸ்க்கு. ஸோ இங்கே பார்த்துக்கோங்க, வேறு ஒன்றும் புதுசாக அப்டேட் இல்லை. ஸோ இப்போ என்னென்னா அந்த இடத்துல தான் இப்போ வேலை ஆரம்பிக்க போகிறாங்க. பார்த்துக்கோங்க, நம்ம அப்படியே அடுத்த ஊருக்கு போய் பார்ப்போம். இது நம்ம போன வாரமே அப்டேட் பண்ணது தான். ஸோ இது வரைக்கும் ட்ராக்ஸ் முடிச்சிருக்காங்க. இப்போ அதுக்கப்புறம் இங்கேருந்து ஆரம்பிக்க போகிறாங்க. ஸோ இங்கே பாருங்கள், எல்சிக்காக வச்சுருக்காங்க. வீட்டு கேப் விட்டுருக்காங்க. ஸோ வாங்க நம்ம அப்படியே அடுத்த ஊருக்கு போய் பார்த்துருவோம். அடுத்த ஊர் கோயில் கந்தன்குடி தான். ஸோ அங்கேயும் போய் பார்த்துருவோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பார்த்தீங்கன்னா கந்தன்குடியில் எல்சி இப்போ தான் ரெடி ஆகிட்டுருக்கு. ஸோ நம்ம போன வாட்டி இங்கே பாருங்கள், எல்லாமே ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த கல்லிற்கு வைக்கிறதுக்காக, ஸ்டெப்ஸ் வைக்கிறதுக்காக. நம்ம போன வாட்டி என்ன இருக்கோ அதே தான் அப்டேட் இருக்குது. நம்ம இங்கே பார்த்தீங்கன்னா ஃபவுண்டேஷன்ஸ் முடிச்சிருக்காங்க. நான் கிட்ட போய் காமிக்கிறேன் உங்களுக்கு. நான் பார்த்தீங்கன்னா நான் காமிக்கல. இது வந்து கோயில் கந்தன்குடி. இப்படியே நீங்கள் நேராக போனீங்கன்னா அம்பகரத்தூர். ஸோ இந்த இடத்துல கொஞ்சம் வேலை பாக்கி இருக்குது. ஸ்லீப்பர்ஸ்லாம் வச்சுருக்காங்க.
அடுத்த வர இதில் நாட்களில் கொண்டு வந்துடுவாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபவுண்டேஷன்ஸும் முடிஞ்சிருக்காங்க. நான் போன வாட்டி நான் கொஞ்சம் கிட்ட காமிக்கல, ஸோ அதையும் கிட்ட நான் காமிக்கிறேன். அந்த சைடில் ஒரு அப்டேட் இருக்குது. இது அப்படியே லைன் அப்படியே இருங்க, அப்படியே பாருங்கள். இது வந்து நம்ம இப்போ அப்டேட் பண்ணது ஃபேஸ் 4. நெக்ஸ்ட்டு இதுலேருந்து நான் உங்களுக்கு வாய்ஸ் கரெக்டாக வரும். ஏன்னா இப்போ கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு ட்ராக்ஸு கம்ப்ளீட் ஆகியிருக்கு. நல்லா பார்த்துக்கோங்க. இது பேர் டுவர்ட்ஸ் அம்பேத்கர் ஸ்டோரு. ஸோ நீ அங்கே ஸ்டேஷன்ஸ் தெரியுது பாருங்கள், அம்பேத்கர் ரயில்வே ஸ்டேஷன். நம்ம அதுக்கு முன்னாடி வரைக்கும் உங்களுக்கு முடிஞ்சிருக்காங்க. அம்பேத்கர் ரயில்வே ஸ்டேஷன் என்ன நிலமை நம்ம போய் பார்க்கல, இதுக்கு அடுத்து நம்ம போய் பார்க்க வேண்டியதான். நான் அப்படியே உங்களுக்கு அங்கே போய் காமிக்கிறேன், அதையும் நீங்கள் பாருங்கள். இந்த சைடு உங்களுக்கு முடிஞ்சிருக்காங்க. மொத்தம் எல்சின்னு பார்த்தீங்கன்னா பேரளம் கரைக்கால் சைடில் பொறுத்த வரைக்கும் மேனங்குடி ஃபஸ்ட்டு எல்சி, இது செகண்டு. 21 அம்பேத்கர் மெயின் ரோடு, 61 சூரக்குடி, அதுக்கப்புறம் காரைக்காலில் 2. மொத்தம் ஒரு 6 எல்சி தான் வரும் உங்களுக்கு. மீது எல்லாமே ஆர்யூபியாக மாற்றியாச்சு. ஸோ இது வந்து செகண்ட் எல்சி, பேரளத்துலேருந்து டுவர்ட்ஸு. நான் உங்களுக்கு அங்கே போய் காமிக்கிறேன், பாருங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், பழைய காய்கறி. பார்த்துக்கோங்க. இப்படியே போனீங்கன்னா அடுத்த ஊர் மேனங்குடி, அது வரைக்கும் ட்ராக்ஸு கம்ப்ளீட் பண்ணிக்கிட்டாங்க. போன வாட்டி நம்ம இங்கே தான் பார்த்துட்டு இருந்தோம் ட்ராக்ஸ், இது வேலை செய்யறதுல. ஸோ இங்கே ஃபவுண்டேஷனும் அப்படியே முடிச்சுட்டே வந்துட்டாங்க. இவங்க போக போக எலக்ட்ரிஃபிகேஷனும் அதே வேகத்தில் வந்துட்டு இருக்கு. ஸோ இவங்க முடிக்கிறதுக்குள்ளேயுமே எலக்ட்ரிஃபிகேஷனும் ஸ்டேஜும் முடிச்சிடுவாங்க போல. அப்படி தான் நடந்துகிட்டு இருக்கு பாருங்கள். இப்போ முன்னாடி நான் அறுபது நிப்பாட்டிட்டாங்க, இப்போ கடகடன்னு அங்கே முடிச்சுட்டு அங்கே போயிட்டாங்க. ஸோ மேனங்குடி வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ நீங்களே பார்த்துக்குவாங்க. நம்ம அந்த ஊர்லலாம் இருந்தால் திருப்பி இங்கே வந்துருக்கோம். ஸோ ஃபுல் இந்த இடம் இது அந்த ஒரு இடம் மட்டும்தான் பேலன்ஸு. அதுக்கு அப் டு அம்பேத்கர் முன்னாடி வரைக்கும் அங்கே ஒரு வெள்ளை கட்டடம் தெரியும் பாருங்கள், அதுதான் அம்பேத்கர் ரயில்வே ஸ்டேஷனு. ஸோ அது பிஃபோர் வரைக்கும் வந்தாச்சு. இப்போ அம்பேத்கர் இருந்தோன்னா ஒர்க்ஸ் இப்படி போயிட்டுருக்கு, ரிவர்ஸில் இடம் போகுது. அம்பேத்கர் இருந்து டுவர்ட்ஸ் பேரளத்தில் ஒர்க்கு போயிட்டுருக்கு. வாங்க நம்ம அப்படியே அம்பேத்கர் போய் பார்ப்போம்.
அந்த ஒரு இடம் மட்டும் விட்டுருக்காங்க, அது லெவல் கிராசிங்காக விட்டுருக்காங்க. ஸோ வாங்க நம்ம அப்படியே அடுத்த ஊர் போய் பார்ப்போம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், போன வாட்டி என்ன கொஞ்சம் என்ன நிலைமையும் அறியலாம். ஆனால் அங்கே சைடில் இப்போ இது வச்சுட்டாங்க, மேலே காம்பவுண்ட் கொண்டு வந்துட்டு இருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், போன வாட்டி இது மட்டும் தான் கட்டியிருந்தாங்க, இப்போ காம்பவுண்ட் ஸோ மேலே கொண்டு வந்துட்டாங்க. ஸோ நம்ம அந்த இடத்துல இப்போ வேலை நடந்துகிட்ருக்கு. அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்துருப்போம், அங்கே செம்மன் கொட்டியிருக்காங்க. ஸோ அதுலேருந்து உங்களுக்கு ட்ராக் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. கொஞ்சம் பிஃபோர்லேருந்து தான் ட்ராக் ஒர்க்ஸ் கண்டினியூ ஆகி அப் டு உங்களுக்கு மேனாங்குடி வரைக்கும் முடிச்சிருக்காங்க. கந்தன்குடி மேனாங்குடி ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. இன்னும் இந்த சைடு இன்னும் வரல. ஸோ இங்கே எல்லாமே சமப்படுத்தியாச்சு, அதான் பார்த்துக்கோங்க. போனாடி எல்லா வேலை நடந்துட்டு இருந்துச்சு, இந்த வாட்டி சமப்படுத்திட்டாங்க. ஸோ இப்போ அங்கே தண்ணி கொட்டி அந்த இடத்துல சமப்படுத்துகிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் இங்கே வருவாங்க. இங்கே கொஞ்சம் வேலைகள் இருக்குது, அதனால் அப்படியே கொஞ்சம் கேப் விட்டுருக்காங்க. ஸோ ஸ்டேஷனும் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஒயிட் வாஷன் நம்ம இப்போ அங்கே இருந்து நம்மக்கிட்ட நான் காமிச்சிருப்பேன். ஸ்டேஷன் வந்து நிறைய இது பார்த்துக்கோங்க, அதே போல் தான் இங்கே பார்த்துக்கோங்க. ஸோ ட்ராக்ஸ் ஒர்க்ஸு 50 பிஃபோர் வரைக்கும் முடிச்சிருக்காங்க. வாங்க நம்ம அப்படியே அடுத்த ஊருக்கு போய் பார்ப்போம். இது காம்பவுண்ட்ஸ் வந்து மேலே கொண்டு வந்தாச்சு. ஸோ ஸ்லீப்பர்ஸும் ரெடியாக இருக்குது, அடுத்தது ஆரம்பிச்சிடுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம 50 தாண்டி வந்துட்டோம். ஸோ அங்கே வரைக்கும் தான் மண்ணு கொட்டியிருக்காங்க. இந்த இடத்துல இன்னும் வேலைகள் நடக்கலை, அந்த இடத்துலலாம் வேலை நடந்துகிட்டு இருக்குது. போன வாட்டி என்னவோ அதே நிலைமையில தான் இங்கே இருக்குது. ஒர்க்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த சைடில் தான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வராங்க. பேலத்துலேருந்து அம்பகுளத்து வரைக்கும் ரொம்ப ஃபாஸ்ட்டு. அம்பகுளத்தை தாண்டி வேலைகள் ரொம்ப ஸ்லோவாக தான் இருக்குது. நீங்கள் அம்பகுளத்துலேருந்து திருநள்ளாறு வரைக்கும் கொஞ்சம் வேலைகள் ஸ்லோ. ஸோ அந்த வேலைகள்லாம் கொஞ்சம் ஜாஸ்தியாக இழுக்குது. மற்றபடி பெருசாக உங்களுக்கு ஒன்றும் வேலை இல்லை. ஆல்மோஸ்ட் பேலத்துலேருந்து அப் டு ஒரு 2-3 கிலோமீட்டர் வரைக்கும் தான் ட்ராக்ஸ் ஒர்க்ஸ் இன்னும் ஆரம்பிக்கல. ஸோ அதுவும் வர வாரத்தில் ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ அதனால் பேலத்துலேருந்து அம்பகுளத்து வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. அம்பகுளத்தில் வந்து திருநள்ளாறுனா இப்போது பெரிய ஸ்ட்ரெச்சே இருக்குது. ஏன்னா ஒர்க்ஸ் ரொம்ப ஸ்லோவாக போகுது. நீங்கள் இப்போ தான் எல்சியே முடிச்சிருக்காங்க. ஸோ அது வரைக்கும் மண் கொட்டியாச்சு. இந்த இடத்துல அங்கே வரைக்கும் இந்த ஒரு இடம் பேலன்ஸ் இருக்குது. அதே போல் சூரக்குடிக்கிட்டையும் ஒரு பேலன்ஸ் இருக்குது. அது என்ன நிலைமை நான் போய் பார்க்கல. அது இந்த முடிச்ச பிறகு தான் அது அங்கே வருவாங்க. அதனால் உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அங்கேருந்து ஒரு ஒர்க்ஸ் கொஞ்சம் போயிருக்கு. ஸோ வாங்க நம்ம அப்படியே அடுத்த ஊருக்கு போய் பார்ப்போம். பார்த்தீங்கன்னா ஃபேஸ் 2 மணலை கொட்டியிருக்காங்க. போன வாட்டி ஃபேஸ் 1 கொட்டியிருந்தாங்க, இப்போ ஃபேஸ் 2 கொட்டியிருக்காங்க. அடுத்தது உங்களுக்கு செம்மண்ணு தான் கொட்டணும். ஸோ கொஞ்சம் வேலைகள் இருக்குது, அந்த சைடில் கொஞ்சம் வேலை இருக்குது. அதையும் முடிச்சு விடுவாங்க. உங்களுக்கு இதெல்லாம் ஃபுல்லாக கவர் பண்ணணும். உங்களுக்கு பாருங்கள், பிளாட்ஃபார்முக்காக கொண்டு வராங்க. ஸோ இதெல்லாம் கவர் பண்ணி உங்களுக்கு முடிக்க கொஞ்சம் லேட்டாகும் போல். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செம்மண் இங்கே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அடுத்த செம்மண் கொட்ட வேண்டியதான் பாக்கி. அந்த சைடில் பிளாட்ஃபார்முக்காக கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த வேலைகள்லாம் இன்னும் இருக்குது. இது கொஞ்சம் பெரிய ப்ராசஸ் தான் உங்களுக்கு. இருக்கிறதுலே வந்து ஃபாஸ்ட்டாக ஆரம்பிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா காரைக்கால் வந்து திருநள்ளாறு வரைக்கும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஆரம்பித்தாங்க. இப்போ வந்து என்னென்னா அம்பகரத்துலேருந்து பேரளம் வந்து ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்காங்க. இப்போ திருநள்ளாறு ரொம்ப பார்த்திங்கன்னா நான் பார்த்த வரைக்கும் ஒரு 3 மாதத்துலேருந்து ரொம்ப ஸ்லோவான ஒர்க்ஸ் போயிட்டுருக்கு. ஏன்னா பெரிய ஸ்டேஷனாக உங்களுக்கு, அதனால் பிளாட்ஃபார்மு இந்த ஒர்க்ஸ்லாம் கொஞ்சம் டிலேயெல்லாம் போகிறோம். இன்றைக்கி வேலை நடக்கலை. இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த இடத்துலாம் பாருங்கள், இதுதான் பிளாட்ஃபார்ம் வரப்போகுது இந்த சைடில். ஸோ அந்த வேலைகள்லாம் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்குது. ஸோ அதனால் இது மட்டும் தான் கொஞ்சம் லென்த்தாக இருக்குது. நம்ம அப்படியே மேலே ஏறி விட்டால் நான் காமிச்சிட்டு நம்ம அடுத்து வேறு என்ன அப்டேட் இருக்குன்னு நம்ம போய் பார்ப்போம். ஸோ வாங்க போகலாம். மண்ணு தான் கொட்டியிருக்காங்க. இதுக்கப்புறம் உங்களுக்கு செம்மண் கொட்ட வேண்டியதான் பாக்கி. ஸோ இங்கெல்லாம் பாருங்கள், உங்களுக்கு கட்டை ஒன்று நிப்பாட்டி வச்சுருக்காங்க. அது வரைக்கும் தான் உங்களுக்கு மண் கொட்ட சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் தான் உங்களுக்கு வரும்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதுவெல்லாம் பிளாட்ஃபார்ம் வருது உங்களுக்கு. ஸோ அங்கேருந்து வருது பாருங்கள், பிளாட்ஃபார்ம் ரொம்ப நீளமான பிளாட்ஃபார்மு. ஸோ அதே போல் நீளமான ஆர்யூபி. அதனால் உங்களுக்கு வேலைகள் ரொம்ப இது ஜாஸ்தி தான் உண்மையில். ஸோ அந்தளவுக்கு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் பண்ணுறாங்க. நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஏன்னா இங்கே வந்து பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும். நீங்கள் வந்து நான் வீடியோஸில் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியாது. நீங்கள் நேரில் வந்து பார்க்கும்போது தான் இது எவ்வளோ பெரிய ப்ராசஸ் என்பது நீங்கள் வந்து பார்த்தாலும் உங்களுக்கு புரியும். ஸோ அதனால தான் சில விஷயங்கள் நம்ம பொறுத்து தான் ஆகணும். திருநள்ளாறு ரயில்வே ஸ்டேஷன் வந்து ரொம்ப பிரம்மாண்டமான ரயில்வே ஸ்டேஷன். படி மேலே ஏறி தான் வரணும். அதனால் இந்த ஒர்க்ஸும் இங்கே பாருங்கள், இப்போ தான் மண்ணு கொட்டியாச்சு. பாருங்கள், பிரம்மாண்டமான ரயில்வே ஸ்டேஷனு. ஸோ இந்த இடத்துல கீழே இது உங்களுக்கு
ஜூம் பண்ணி காமிக்கிறேன், நீங்கள் பாருங்கள். அந்த இடத்துல ஒன்று வேலை நடக்குது, அந்த இடத்துல ஒரு ஆர்விபி வருது பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்பு வரைக்கும் ட்ராக் வந்தாச்சு. ஸோ இந்த வேலைகள்லாம் இங்கே ஃபுல்லாக எல்லா இடத்தையும் சமப்படுத்திட்டாங்கன்னா அடுத்த செம்மண் கொட்டி உங்களுக்கு ட்ராக்ஸை கொண்டு வந்துடுவாங்க. இதுதான் திருநள்ளாறு ரயில்வே ஸ்டேஷனு. நான் இங்கே பாருங்கள், இதுதான் பிளாட்ஃபார்ம் வருது உங்களுக்கு. இதுதான் கொஞ்சம் டிலே ஆச்சு உங்களுக்கு. ஏன்னா பிளாட்ஃபார்ம் வந்து இவ்வளோ வரைக்கும் வரணும் உங்களுக்கு, அவ்வளோ நீளத்துக்கு வரணும். இதெல்லாம் வந்து மேலே வரைக்கும் உங்களுக்கு கொண்டு வரணும் மண்ணை. ஸோ அதனால தான் கொஞ்சம் டிலே ஆகுது. ஸோ பொறுத்துடுவோம். கண்டிப்பாக ஃபாஸ்ட்டாக போகுது. ஒரு இந்த சைடு மட்டும் கொஞ்சம், ஏன்னா இது கொஞ்சம் உங்களுக்கு பிளாட்ஃபார்ம் வந்து உங்களுக்கு ஸ்டேஷன் ரொம்ப பெருசுனால கொஞ்சம் டிலே ஆகுது. சின்ன ஸ்டேஷனாக வச்சுக்கோங்களேன், ஈஸியாக வேறு முடிச்சிருப்பாங்க. ஏன்னா எத்தனை பிளாட்ஃபார்ம் வர போகிறோம் இன்னுமே தெரியல, இதுக்கப்புறமா தான் தெரியும். நானும் அதுக்கான வெயிட் பண்ணுறேன். ஏகல்லாம் அநேகமாக வந்து ஒரு 3-4 வரும்னு நினைக்கிறேன். 2 சைடு வரும். இந்த சைடு வந்து உங்களுக்கு இந்த சைடும் அந்த சைடும் பிளாட்ஃபார்ம் நடுவில் மெயின் லைன் வரது வாய்ப்புகள் இருக்குது. எப்படி எனக்கு எதுவுமே தெரியல. எனக்கு தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வாங்க நம்ம அப்படியே அடுத்த போய் பார்ப்போம். இதுக்கப்புறம் ஒன்றும் அப்டேட்ஸ் இருக்காது. நம்ம வேறு என்னென்ன நடந்திருக்கு அந்த ப்ராசஸையும் நம்ம போய் பார்த்துருவோம். ஸோ பார்த்துக்கோங்க. ஸோ வீடியோஸை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் லாஸ்ட்டில் உங்கள்கிட்ட எப்படின்னு அப்டேட் பண்ணுறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பார்த்தீங்கன்னா 4-வே ரோடு வேலை நடந்துகிட்ருக்கு. ஸோ அந்த இடத்துல ஒன்று ஃபில் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே ஒரு 3 இடத்துல மேஸ்க்கு ஃபில் பண்ணியிருக்காங்க. ஸோ ட்ராக்ஸ் ஒர்க்ஸ்லாம் ஆல்ரெடி கம்ப்ளீட் பண்ணிடுறேன். இதை காமிக்காமல் விட்டுருந்தேன். ஸோ உங்கள்கிட்ட காமிச்சிருக்கேன். ஸோ பார்த்துக்கோங்க. வாங்க நம்ம அப்படியே அடுத்த ஊர் போய் பார்ப்போம். இது மெயின் ரோடு உங்களுக்கு.